நேயர்கள் வணக்கம். என்று நம்மோடு வானிலை ஆய்வாளர் திரு செல்வகுமார் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். இந்த புயல் ஆந்திராவில் இன்றைக்கு கரையை கடக்கிறது. சென்னையில் நேற்று இரவு முழுவதும், அதாவது நான் பேசிட்டு இருக்க காலையில பேசிட்டு இருக்கேன், இரவு முழுவதும் மழை பெய்ஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்ப காலையும் மழை பெய்ஞ்சுக்கிட்டே இருக்கு. என்ன சூழ்நிலை இப்ப? கண்டிப்பாக, அதாவது வங்கக்கடல்ல உருவாகி இருந்த மோந்தா புயல் இன்றைக்கு அதிகாலை 5:30 மணிக்கு சற்று முன், இதை பதிவு செய்யறது 6:30 மணி சற்று முன், இது தீவிர புயலாக, அதாவது 100 கிலோமீட்டர் வேகம் கொண்ட ஒரு புயலாக உருவெடுத்திருக்கு. விட்டு விட்டு வீசும் காற்று 110 கிலோமீட்டர், அதாவது தீவிர புயலாக உருவெடுத்திருக்கு. இது இன்றைக்கு நள்ளிரவு தான் காக்கிநாடா அருகே கரை கடக்கும். காக்கிநாடாவிற்கு தெற்கு புறம் புதுச்சேரியின் ஏனாம் பகுதி அருகே. இது தற்பொழுது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையை விட்டு விலகி விட்டது. சென்னைக்கு கிழக்கு வடகிழக்கே போயிடுச்சு. நெல்லூருக்கு கிழக்கே இருக்கிறது. நேரா அப்படியே அது கரை கடக்கக்கூடிய காக்கிநாடாவிற்கு தெற்கு தென்கிழக்கே 250 கிலோமீட்டருக்கு போயிடுச்சுன்னா 250 கிலோமீட்டர் தான் கரை கடக்க இடத்துக்கு நகரணும். இருந்தாலும் இனிமேல் மிக மெதுவாக நகரும். ஒரு எதிர்ப்பு காற்றின் போராட்டம் காரணமா மிக மெதுவாக நகர்ந்து இன்றைக்கு மாலை, ஆரம்பத்துல இன்றைக்கு மதியம் எதிர்பார்த்தோம், மாலை எதிர்பார்த்திருந்தோம். இப்ப முன்னிரவு கூட இல்ல, நள்ளிரவு நாளை அதிகாலை தான் கரை கடக்க போகுது. அந்த அளவுக்கு மெதுவா போக போகுது. இதனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஆந்திர பிரதேசத்திற்கு, குறிப்பா நெல்லூர் மாவட்டத்தில இருந்து மேற்கு கோதாவரி மாவட்டம் வரைக்கும் கரை கடப்பது கிழக்கு கோதாவரி மாவட்டம். கிழக்கு கோதாவரி மாவட்டத்திற்கு காற்று பாதிப்பு மட்டும்தான், மழை இருக்காது பெருசா. காற்றும் செயலும் தான் கிடக்கும். கடலோரத்துல துறைமுகங்கள் உள்ள பகுதிகளில் கடல் சீற்றம், அலை எழுச்சி, உள்ள ஆறுகள்ல கடல் நீர் உள்புகுதல், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனால் அதிக மழை பொழிவு வெள்ள பாதிப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நெல்லூர் தொடங்கி மேற்கு கோதாவரி மாவட்டத்தோட பீமவரம், தாடைப்பள்ளிக்கூடம், அந்த கிழக்கு கோதாவரி மாவட்டம் ராஜமுந்திரி, இது வரைக்கும். அது குறிப்பா இதுல மாநகரம் விஜயவாடா இருக்கு. விஜயவாடா மாநகரம் இருக்கு, மசூலிப்பட்டினம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. இதுக்குள்ளதான், இங்கதான் அதிகமான மழை பொழிவு கொடுக்க போகுது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு இந்த நிகழ்வு, அதாவது இந்த நிகழ்வோட குணம் பாத்தீங்கன்னா, ஒரு கடல்ல இருந்து வரக்கூடிய நீராவி வெப்ப நீராவி, அது குளிர்விக்கும் காற்று இமயமலையிலிருந்து நேரடியாக இதுக்கு வரல. ஏன்னா அரபிக்கடல்ல ஒரு நிகழ்வு இருந்துகிட்டு மும்பைக்கு மேற்கே இருந்துட்டு அது இமயமலை குளிர் காற்றை அது கட்டுப்படுத்தி வச்சிருக்கு. அது பக்கம் ஈர்த்து வச்சிருக்கு, அதுல சுடல்றதுக்கு அது எடுத்து வச்சிருக்கு. அப்ப இதுக்கு குளிர்காற்று கிடைக்காம மழை பொழிவு ஆந்திர பிரதேசத்துல பொழியல. அதாவது நிகழ்வு காக்கிநாடா போனாலும் காக்கிநாடாவில் பெருசா மழை இருக்காது. ஆனா காக்கிநாடாவிற்கு மேற்கே தான் அதிக மழை இருக்கும். விஜயவாடா சுற்றுவட்டார பகுதி, மசூலிப்பட்டினம் சுற்றுவட்டார. அதனால என்னன்னா, இந்த அரபிக்கடலுக்கு குளிர்காற்று அதுல சுழலும் பொழுது இந்த நிகழ்வு அரபிக்கடல இருந்து இதுக்கு எடுக்குது இந்த குளிர்காற்றை. அப்போ கோயம்புத்தூர் மாவட்டம் பாலக்காட்டு கணவாய் வழியாகவும், நீலகிரி மாவட்டத்துக்கு வடக்கு புறம் இருக்கக்கூடிய மைசூர், வயநாடு குடகு வழியா மைசூர் மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி வழியா குளிர்காற்றை எடுத்துதான் இது குளிர்ந்து மழைப்பொழிவு ஏற்படுத்துற காரணத்தினாலதான் தமிழ்நாட்டின் வடகோடி மாவட்டம் திருவள்ளூருக்கும் அதற்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய சென்னைக்கும், குறிப்பா வட சென்னை திருவள்ளூருக்கு நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுத்திருக்கு. நம்ம அதிகபட்சமா 15-18 சென்டிமீட்டர் தான் எதிர்பார்த்தோம். இப்போ எவ்வளவு மழை பெஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, எண்ணூர் 122 மில்லிமீட்டர், 12 சென்டிமீட்டர் தான் மழை பெஞ்சிருக்கு. எண்ணூர் 122. இன்னும் மற்ற இடங்களை பாத்தீங்கன்னா, மேடவாக்கத்துல 72, கத்திவாக்கத்துல 96 மில்லிமீட்டர், 10 சென்டிமீட்டர். கத்திவாக்கம் 96, மேடவாக்கம் 72, 7 சென்டிமீட்டர். எண்ணூர் 122, 12 சென்டிமீட்டர். கடப்பாக்கம் 126 மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது. கொஞ்சம் கூட, அதுவும் 12 சென்டிமீட்டர் தான், 12.5 சென்டிமீட்டர், 13 சென்டிமீட்டர் பெஞ்சிருக்கு. அதே போல மணலி நியூ டவுன் 74 மில்லிமீட்டர், மாதவரம் 74 மில்லிமீட்டர், விம்கோ நகர் 81 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கு. இதுதான் அதிகபட்ச மழை. மீத இடங்கள் எல்லாமே 5 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், 2 இப்படித்தான் இருக்கு. சென்னையை ஒட்டி பெரும்பாலும் 1 சென்டிமீட்டருக்கு மேலதான் பெஞ்சிருக்கு மழை. அதிகபட்சமா 3, 5 சென்டிமீட்டர்ல 8 சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டர் வரைக்கும் நல்ல மழை வருது. இவ்வளவுதான் மழை. இப்போ தூறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த தூறலும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். இப்ப கடலூருக்கு வடக்கேதான் இந்த தூறல் இருக்கு. அதுவும் புதுச்சேரிக்கு வடக்கே கொஞ்சம் கூடுதல் தூறல் இருந்துச்சு. அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா விலகும். முதல்ல கடலூர் தூறல் விலகும், பிறகு புதுச்சேரி தூறல் விலகும், பிறகு செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டத்தில் தூறல் விலகும். இறுதியில தாம்பரம் மற்றும் கேளம்பாக்கம் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பிஜேபி சுற்றுவட்டார பகுதியில் தூறல் விலகும். இன்றைக்கு காலைக்குள்ள இது விலகிடும். ஒரு 9-10 மணிக்குள்ளர
சென்னை மாநகர தூறல் விலகிடும். அதுக்கு பிறகு வட சென்னை பாத்தீங்கன்னா ஒரு 11 மணிக்குள்ள விலகிடும். அது வட சென்னையிலையும் திருவள்ளூர் மாவட்ட எல்லை பகுதிக்கு ஒரு 12 மணிக்கு விலகும். ஊத்துக்கோட்டை மற்றும் கும்மிடி பூண்டிக்கெல்லாம் மதியத்துக்குள்ளார சுத்தமா 12 மணிக்குள்ளார திருவள்ளூர் மாவட்ட திருவள்ளூர் சுற்றுவட்டார பகுதியெல்லாம் விலகிடும். நண்பகல் ஒரு 1 மணி, அது 12 மணிக்கு மேல 2 மணிக்குள்ள தமிழ்நாட்டின் மழை இந்த நிகழ்வால் நிறைவடைந்துடும். தடாவுல பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை ஒரு 1 மணி 2 மணிக்குள்ள எல்லாம் விலகிடும். அவ்வளவுதான். இந்த நிகழ்வு விலகி போயிடுற காரணத்தினால இன்றோட மழை இது நிறைவடையுது. இருந்தாலும் இந்த புயல் வந்து ஈர்க்கிற காரணத்தினால, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி வழியா காற்றை ஈர்க்கிற காரணத்தினால நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் சாரலை கொடுத்துட்டு இருக்கு. இப்ப பாலக்காட்டு கணவாய், உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சியில எல்லாம் சாலைகளை நனைக்கும் வகையில மழை இருக்கு. தொடர் தூறல் ஓடல, தூறல் மழை ஓடல, சாலை வந்து காஞ்சிராம வச்சுட்டே இருக்கு, தூறல் தூறிக்கிட்டே இருக்கு, மழை அப்படியே பெய்துட்டே இருக்கு. லைட்டா மேகம், கடும் மேகமூட்டம், ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலையெல்லாம் கடும் குளிராக இருக்கு. ஏன்னா குளிர்காற்று இதுக்கு வந்து தான் குளிர் வைக்குது, அது குளிர்காற்று. பொழுது விடிந்த பிறகு நேரம் ஆகாத வெயில் வந்த பிறகு கொஞ்சம் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்ட மழை கொஞ்சம் கூடலாம் அந்த கணவாய் பகுதிகளில். ஏன்னா வெப்பம் ஏறும், குளிர் வந்து வெப்பம் கிடைக்கும் போது கொஞ்சம் மழையை கூட்டும். அதுவும் 12 மணியோட அங்கேயும் முடிஞ்சிடும். 12 மணி நேரம் முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு மேற்கு பகுதியிலிருந்து காற்று மட்டும் வரும். பாலக்காட்டு கணவாயிலிருந்தும் மைசூர்ல இருந்தும் கிருஷ்ணகிரி மாவட்டம் வழியாகவும் பாலக்காட்டு கணவாய் வழியாகவும் காற்று மட்டும் வலுவா இருக்கும். அந்த காற்றும் செயலிழக்கும் வரைக்கும் இருந்துகிட்டு இருந்தாலும் அதுக்கப்புறம் ஓஞ்சிடும். எப்போ வந்து மழை முற்றிலுமா தமிழ்நாட்டில் நிற்கும்னா மதியம் நின்றுடும். எல்லாமே மாலைக்குள்ள இந்த சிறு சிறு தூறல் கூட ஆங்காங்கே மேற்கு தொடர்ச்சி மலையும் நின்றுடும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த புயலானது காக்கிநாடு அருகே போய் கரை கடக்கும் பொழுது நல்ல டைட்டா போயிட்டு இருக்க காத்து, நல்லா இழுத்துட்டு இருக்கிற காத்து தரை ஏறும்போது என்ன டக்குன்னு அப்படியே செயலிழக்கும். டைட்டா போயிட்டு இருக்க காத்து என்ன செய்யும், டக்குன்னு ஒரு தொய்வு ஏற்படும், ஆங்காங்கே நுழைய தொடங்கிடும். டக்குன்னு ஒரு தொய்வு ஏற்படும் பொழுது என்ன, ஈர்ப்பு இல்லைன்னா என்ன ஆகும், திடீர் நல்ல வேகமா சென்னை கிட்ட போய் மசூலிப்பட்டம் நோக்கி போயிட்டு இருக்க, சென்னையில இருந்து காக்கிநாடு நோக்கி போயிட்டு இருக்க காத்துல செயலிழந்துன்னா என்ன ஆகும், டக்குன்னு ஓட்டத்துல நிற்கும் பொழுது என்ன ஆகுன்னா இந்த இரு காற்று எனக்கு வெப்ப நீராவியும் குளிர் நீராவியும் சந்திக்கும் இடம் கொஞ்சம் இடம் பெயரும். அப்போ ஆங்காங்கே தூறலை போடும். எப்போ, நாளை மாலை. நாளை பகல்ல நல்ல வெயில் இருக்கும். இந்த ஓடக்கூடிய காற்று, கடலோரத்துல ஓடிட்டு இருக்க காற்று திடீர்னு தொய்வு ஏற்படும் பொழுது தரைப்பகுதிக்குள்ள, வெப்பமான தரைப்பகுதிக்குள்ள நுழையும். அப்போ நாளை மாலை இரவுல ஆங்காங்கே நனைக்கும் மழை இருக்கும். குறிப்பாக இந்த தெற்கு பகுதியில, அதாவது தென் மாவட்ட பகுதி, டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதி, இந்த வளைஞ்சு நெளிஞ்சிருக்கு பகுதியில அதுல நுழையும் ஈஸியா. சென்னைக்குள்ள நுழையும். இந்த கடலூர்கிட்ட கொஞ்சம் நுழையும் காத்துனா காற்று அச்சுறுத்தல் காத்து இல்ல, மழையை உண்டு பண்ணக்கூடிய மேகங்களை உருவாக்கக்கூடிய காற்று. அதே போல வேதாரண்யத்துக்கும் அதிராம்பட்டத்துக்கு இடையில நுழையும். ராமேஸ்வரத்துக்கு தெற்கு பகுதியில், ராமநாதபுரம் மாவட்ட தெற்கு பகுதியில் நுழையும். தூத்துக்குடிக்கு ஒரு பெண் இருக்கும், அங்க நுழையும். கன்னியாகுமரி, ராதாபுரம் பகுதியில் நுழையும். கொஞ்சம் மழைப்பொழிவு கொடுக்கும். இது நாளை மாலை கொஞ்சம் மழைப்பொழிவு கொடுப்பதோட இந்த சுற்றின் மழைப்பொழிவு நிறைவடைஞ்சிடும். இப்ப இன்னைக்கு மழை ஓஞ்சிடும். நாளை பகல்ல வெயில் நல்ல டார்க்கா இருந்த மேகம்லாம் விலகி லைட்டா மாறி அதுக்கப்புறம் வெயில் வந்துடும். நாளை பகல் முழுக்க வெயிலுக்கு இடையில தான் அந்த மழை வரும். திடீர்னு கருத்து ஒரு மழை வந்து பெய்து விட்டு போயிடும். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அதுவும் பரவலா இல்ல, ஆங்காங்கே. அடுத்த நிகழ்வு 4ஆம் தேதிக்கு பிறகு உருவாகும் காற்று சுழற்சியா. அது முதல்ல வடமேற்கு வெப்ப நீராவியை தான் முதல்ல இருக்கும். கர்நாடக, ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள்ல மாலை இரவு மழை பொழிவை 5ஆம் தேதியிலிருந்து தொடங்க போகுது அடுத்த மழை. அப்ப 28க்கு பிறகு மழைன்னா நாளைக்கு மாலை ஒரு மழை இருக்கு, கொஞ்ச நேரம். அதுக்கு அடுத்தது 5ஆம் தேதி மாலை இரவு மழை. இப்ப இந்த புயல் கரை கடக்கும் பொழுது இப்ப ஆந்திர பகுதிகளில் தான் மழை அதிகமா பெய்யுங்களா சார்? என்ன மாதிரியான புயலா இது கரையை கடக்க இருக்குது? அதாவது இப்ப வந்து இந்த நிகழ்விற்கு வந்து குளிர், அதாவது கடல்ல இருந்து கடல் நீராவியையும் உறிஞ்சி ஊதுது, நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்தும் வெப்ப நீராவியை இழுத்து கொண்டு வருது. இதெல்லாம் கொண்டு வந்து புயல்ல சுழன்று உள்ளே வீசுது, ஆந்திர பிரதேசத்துக்குள்ளார வீசுது. வீசும் பொழுது அது வெறும் வறண்ட ஒரு, எப்படி ஒரு நீராவி, நம்ம இட்லி பானையெல்லாம் இட்லி அவிக்கும் பொழுது இருக்கக்கூடிய நீராவி மாதிரி நீர் ஆவியா தான் இருக்கும் அங்கெல்லாம் ஆந்திர பிரதேசத்துல. அதுக்கு போய் குளிர்காற்று கிடைச்சாதான் நீராவி நீராக மேகமாக மாறும், நீராக மாறும். அதுக்கு மேற்கு திசையிலிருந்து காற்று போகுது. எங்க, கர்நாடக பகுதியிலிருந்தும் கேரள பகுதியிலிருந்தும் ஆந்திர பிரதேசத்துக்கு காற்று போற காரணத்தினால மழை மேகங்கள் எல்லாமே கரை கடக்கக்கூடிய இடத்துக்கும் மேற்கு பகுதியில தான் அதிகமான காற்று குவியும், அதாவது குளிர்விக்கும் அமைப்பு இருக்கும். அதனால காக்கிநாடாவில் கரை கடக்கும் பொழுது காக்கிநாடாவிற்கு மேற்கே இருக்கக்கூடிய, அதாவது மேற்கு கோதாவரி மாவட்டங்கள், கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் கரை கடக்கும் போது கிழக்கு கோதாவரி மாவட்டத்தின் மேற்கு ஓரம், மேற்கு பகுதி
மேற்கு கோதாவரி மாவட்டம், கிருஷ்ணா மாவட்டம் மற்றும் குண்டூர் உள்ளிட்ட அதாவது நம்முடைய பிரகாசம் மாவட்டம், இந்த மாவட்டம், அதாவது ஒட்டுமொத்தமா நெல்லூர்ல இருந்து விஜயவாடா வரைக்கும், விஜயவாடாவுக்கு இப்போ இன்றைக்கும் நான் இரவு வரைக்கும் புயல் கரை கடக்கும் பொழுது விஜயவாடா அதாவது கிருஷ்ணா மாவட்டத்துக்கும் மேற்கு கோதாவரி மாவட்டம் பீமாவரம், ஏலூர், தணுக்கு, தாடைப்பள்ளிக்கூடம், ராஜமந்திரி இந்த பகுதி தான் அதிக மழை பொழிவை கொடுக்கும். பிறகு இது உள்ளே கடந்து போகும்பொழுது கடலோர வழியா தான் போகும். கடலோர வழியா போனா விசாகப்பட்டினத்துக்கு பெரிய மழையை கொடுத்துறாது. அது புவனேஸ்வர், பூரி, பாரதீப், கட்டக்கு அப்படியே வழியா தான் கொல்கட்டா போகும். ஆனால் கடலோர மழை பிடிப்பை கொடுக்காது. ஏன்னா கடல்ல இருந்து நீராவி மட்டும்தான் தரையேற்றுது, குளிர்காற்று மேற்கே இருந்து தான் கிடைக்குது. அதனால போய் ராமகுண்டம், அப்புறம் பாத்தீங்கன்னா தெலுங்கானாவோட பகுதி கம்மம், இந்த பகுதியில போய் தெலுங்கானா பகுதிக்கு மழை பொழிவு, அங்கேயும் போய் பாதிக்கும் மழை தான். தெலுங்கானாவோட ஆந்திர எல்லையோட கிழக்கு பகுதிக்கும் பாதிக்கும் மழை, ஒடிசாவை விட சத்தீஸ்கருக்கு பாதிக்கும் மழை. அதாவது கோதாவரியில ஆரம்பிக்கிற மழை, கிருஷ்ணாவில் ஆரம்பிக்கிற மழை அப்படியே கோதாவரிக்கும், அடுத்தது பாத்தீங்கன்னா மகாநதி ஹீராகுட் இருக்கக்கூடிய ஒடிசா மகாநதிக்கும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி விட்டு அதுக்கப்புறம் கங்கை சமவெளிக்கும் நிகழ்வு இது ஒடிசாவில இருந்து மேற்கு வங்கத்துக்கு போகும். ஆனா இரு காற்று இணைவு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நேபாளத்திலையும், நேபாள எல்லையோட உத்தரப்பிரதேசத்திலையும், பீகார்லயும் இருக்கும். அதுக்கப்புறம் அது வங்கதேசத்துக்குள்ள போகும் பொழுது மேற்கு வங்கத்தோட வடக்கு பகுதி ஏற்கனவே ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியது, டார்ஜிலிங் மலைப்பகுதி, பூட்டானை ஒட்டிய பகுதி, அங்க போய் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி விட்டு அதுக்கு அடுத்தபடியா இமயமலையை ஒட்டிய பகுதி, அதாவது பிரம்மபுத்திரா நதி பாயக்கூடிய பகுதி, அஸ்ஸாம், மேகாலயா, அருணாச்சல் பிரதேசம், அங்க போய் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி விட்டு சீனாவுக்கும் மியான்மருக்கு இடையில 3ஆம் தேதி போய் செயலிழந்த பிறகு 4ஆம் தேதி காற்று கலைந்து 5ஆம் தேதி புதிய காற்று சுழற்சியை உருவாக்கும். இப்ப அடுத்த நிகழ்வு அப்படின்றப்போ புயல் எதுவும் ஏற்பட வாய்ப்பு இருக்கா சார் தமிழ்நாட்டு பக்கம் வர மாதிரி? கண்டிப்பாக புயலை பொறுத்த வரைக்கும் இப்பதான் பருவமழை தொடங்கி இருக்கு. இன்னைக்கு தேதியே 28 தான் ஆகுது. சில ஆண்டுகள் பருவமழை நவம்பர் 1ஆம் தேதி கூட தொடங்கி இருக்கு. இதெல்லாம் பருவமழை தொடங்கக்கூடிய நாள், தொடங்கி இருக்கக்கூடிய நாள், தொடக்கம்தான். இது ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு சாம்பிள் தான் இந்த மழை எல்லாமே, புயல் எல்லாமே. அதாவது வரக்கூடிய நவம்பர், டிசம்பர் தான் மெயினான நிகழ்வெல்லாம் இருக்கு. நவம்பர் 10க்கு மேல ஜனவரி 10 வரைக்கும், பொங்கல் வரைக்கும், இந்த இடைப்பட்ட நவம்பர் 10 2 மாசம் 60 நாள், அதாவது 60 இல்ல, டிசம்பர் ஜனவரி 10 60 நாள், இன்னும் 60 நாள் நிறைய மழை பொழிவை கொடுக்கக்கூடிய நிகழ்வு இருக்கு. அதாவது நான் சொல்றது 60 நாள்ங்கிறது வலுவான நிகழ்வு காலம். அதையும் தாண்டி பொங்கலையும் தாண்டி பருவமழை இருக்கும். தென் மாவட்டங்களுக்கு, இலங்கைக்கெல்லாம் பிப்ரவரிலையும் மழை இருக்கு. அது நிகழ்வுகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். வலுவான நிகழ்வு நவம்பர், டிசம்பர்ல இருக்கு. நவம்பர் 10ல இருந்து டிசம்பர் இறுதி வரை ஜனவரிலையும் இருக்கு. ஆகவே நிகழ்வு நிறைய இருக்கு, புயல்களும் இருக்கு. புயல் வந்தா காற்று பாதிப்பை பெருசா கொடுக்காது, மழையை தான் நிறைய கொடுக்கும். இப்ப தமிழ்நாட்டுக்கு இந்த பருவமழை சீசன்ல எந்த அளவுக்கு மழை சராசரி அளவை விட எந்த அளவுக்கு அதிகமாகவும் குறைவாகவும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு? அதாவது ஏற்கனவே மழை பொழிவு பாத்தீங்கன்னா நான் 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். நேற்றுக்கு மழையெல்லாம் நான் கணக்குல கொண்டு வரல. இருந்தாலும் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பெய்த மழை பெய்ய வேண்டிய 45 சென்டிமீட்டர்ல 21 சென்டிமீட்டர் பெஞ்சிட்டு, இன்னும் பெய்ய வேண்டிய மழை இன்னும் 24 சென்டிமீட்டர் பெஞ்சா சராசரி மழை கிடைச்சிடும். ஆனா இப்ப 2 நாளா பெய்யாததுனால கொஞ்சம் அந்த சராசரிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். 82% கூடுதலாக இருந்துச்சு மழைப்பொழிவு. சராசரிக்கு கூடுதலா 82 இருந்துச்சு. கடந்த 2 நாளா கொஞ்சம் மழை இல்லாதனால சராசரி ஒரு 70% சராசரிக்கு கூடுதலா பொழிஞ்சிருக்கும் இன்னைக்கு தேதியில. இப்ப இந்த தேதியில இன்னும் கிடைக்க வேண்டிய மழைங்க வடகிழக்கு பருவமழையில இன்னைக்கு 24 சென்டிமீட்டர், இன்னைக்கு 22 சென்டிமீட்டர் கிடைச்சா போதும். இந்த 22 சென்டிமீட்டர் என்பது தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த சராசரி மழை. ஏற்கனவே எல்லா அணையும் நிரம்பி இருக்கு. எல்லா அணையும் நேற்றைக்கு பெய்த மழையில பேச்சிப்பாறை, திருப்பரப்பெல்லாம் உபரி நீர் திறந்து விடப்பட்டிருக்கு. பேச்சிப்பாறை அருவில அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டிருக்கு. திருப்பரவில வெள்ளம் பாத்தீங்கன்னா, அப்புறம் வைகை அணை திறக்கப்பட்டிருக்கிறது, பவானி சாகர் திறக்கப்பட்டிருக்கிறது, மேட்டூர் திறக்கப்பட்டிருக்கிறது உபரி நீர். ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா சென்னையில கூட ஏரிகள்லாம் திறக்கப்பட்டிருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா சாத்தனூர் அணையும் உபரி நீர் திறக்கப்படுது அப்பப்போ. அப்போ அணை நிரம்பி இருக்கு. அதிகமா பெய்யறது மட்டும் வரத்தை மட்டும் திறந்து விட்டுட்டு இருக்காங்க. அப்ப வரத்து கூடும் கண்டிப்பா நிறைய. அப்போ கடைமடை பகுதிகளுக்கு கொஞ்சம் அச்சுறுத்தல் இருக்கத்தான் செய்யும். மழைப்பொழிவு சராசரிக்கு கூடுதல் நிறைய இருக்கு.
எல்லா மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு கூடுதல் இருக்கு என்று தெரியப்படுத்தும். தென் மாவட்டங்களுக்கு எப்பொழுது மழைக்கு வாய்ப்பு இருக்குங்க சார்? அந்த மாவட்டத்துல பெரிய அளவுக்கு மழை தென் மாவட்டங்களுக்கு இந்த தேதியில தான் அதிக மழை அப்படின்னு சொல்ல முடியாது. இப்ப பாருங்க, இங்க இருக்கக்கூடிய நிகழ்வு கேரளாவுக்கு மழை பெய்யுது. வடகிழக்கு பருவமழை எப்போதும் கேரளாவுக்கு கொடுக்காது. கேரளா மட்டும் இல்ல, தென் மாநிலங்கள் முழுவதுமே மழைதான். மகாராஷ்டிராவிலையும் மழை பெய்யுது. அங்க என்ன இருக்கு, அங்க ஒரு நிகழ்வு இருக்கு, மகாராஷ்டிரா மழை, குஜராத் மழை, டெல்லி வரைக்கும் மழை பெய்யுது, உத்தரப்பிரதேசம் வரைக்கும் மழை பெய்யுது, உள்ள எல்லாமே தெலுங்கானா, ஆந்திர எல்லா மாநிலமும் மழை. பருவமழை தமிழ்நாட்டுக்கு உண்டான இது வடகிழக்கு பருவமழை. தென் மாநிலங்கள் முழுதும் மழை பிடிச்சிட்டு இருக்கு. இப்போ இப்படி இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு நிகழ்வு வலுவான அரபிக்கடல் காத்து இருக்கும்போது கன்னியாகுமரி மழை பெய்யும், அல்லது இலங்கையை ஒட்டி நிகழ்வு எல்லாம் பெரும்பாலும் டிசம்பர் ஜனவரில தான் இலங்கையை ஒட்டி வரும். இலங்கையை ஒட்டி வர்ற நிகழ்வுலாம் டிசம்பர் ஜனவரில வரும். நவம்பர் நிகழ்வுலாம் வடகடலோரத்தை ஒட்டி வரும், டெல்டா ஒட்டி வரும். டிசம்பர்லயும் டெல்டா ஒட்டி வரும், வடகடலோரத்துக்கும் வரும். ஆனால் தென் மாவட்டங்களை ஒட்டி வரும் பொழுது வடகடலோரத்திற்கும் டெல்டாவிற்கும் அதிக மழை பொழிவை கொடுப்பதற்கெல்லாம் டிசம்பர் ஜனவரி. ஆகவே அப்பெல்லாம் டிசம்பர் ஜனவரில தென் மாவட்டங்களுக்கு நிறைய மழை இருக்கு. எந்த மாவட்டத்துக்கும் பற்றாக்குறை இருக்காது. பற்றாக்குறையால் பிரச்சனை இருக்காது, மழையாதான் பிரச்சனைன்னு ஒரு ஷார்ட்டா ரெண்டே வருது. நிறைய விஷயங்களை பயிர்ந்து முடியும். ரொம்ப நன்றி சார். நன்றி.